கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கமெண்ட் என்னொன்னே ஞாபகம் வருது. ஒருத்தர் கமெண்டில் வந்து நீங்கள் வந்து ஆகஸ்ட் 2011 பேசின வீடியோவிலேயே நீங்கள் வந்து ஒரு வியாபாரின்னு சொல்லிட்டீங்க, டிக்ளேர்டு. நீங்கள் என்னவா ஒரு ஆன்மீக வியாபாரி. நான் இல்லைன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன், பயம் அவனுக்கு. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் சேல்ஸ்மேன், ஆன்மீக வியாபாரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து நக்கல் அடிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் வியாபாரத்தை ஒழுங்காக பண்ணணும். புரிஞ்சுனவனுக்கு பாதி புரியுது, பாதி புரிய மாட்டேங்குது. பிரச்சனை அதுதான். நான் வந்து பக்கா ஆன்மீக வியாபாரி, இதில் மாற்று கருத்து எனக்கு இல்லை. நீங்கள் வந்து இதெல்லாம் வெக்கமோ கூச்சமோ இல்லை. ஒரு மனிதன் அவனுக்கு என்ன முடியுமோ அதை என்ன பண்ணுறான். இப்போ ஒரு நீதி ஒரு வக்கீல் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் யார், அவர் வியாபாரி இல்லையா? அவர் வியாபாரினா ஒரு பொருள் எடுத்து விற்றா தான் வியாபாரின்னு கிடையாது. உதவி செய்கிற வியாபாரம் அது என்ன வியாபாரம்? உதவி செய்கிற வியாபாரம். உதவியும் செய்யலாம், உபத்திரமும் செய்யலாம், எனக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் நீங்கள் டீட்டெயில் கொடுத்தோடனே எவ்வளோ பாசுக்காங்கலாம், இவர் எவ்வளோ தாங்குவார்னு பார்க்குறாரு. ஒரு விவாகரத்துக்கு ஒரு ஏழை போகிறான், மாட்டு வண்டி இழுக்கிறவன். அவர் பார்க்குறாரு, நீங்கள் ஒரு 10 லட்சம் ஆகுன்றாரு. விவாகரத்து வேணா சாமி, என்னத்துக்க 10 லட்சம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? நான் அந்த பணம் தான் நான் பண்ணிட்டு போகலாம். நான் என் பொண்டாட்டி கொடுவேன் சந்தோஷமாக. பிரச்சனையே அதுதான். பிரச்சனையே அதுதான். தாலி மாற்றி கொடுக்குன்றா. ஊரெல்லாம் சரடு போட்டுக்கிறாங்க, எனக்கு சரடு இல்லையன்றா. எல்லோரும் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்றாங்க, கஞ்சி ஊற்றுறியான்றா. ஒரு நல்ல வேலைக்கு போக மாட்டேன்றியா? இல்லை, அவ்வளோ எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறா. நானும் வண்டி எடுக்கிறேன், ஆனால் என்ன பண்ணல, கையில் வாங்கினேன், பையில் போடல, காசு போன இடம் தெரியல. இஎம்ஐ கட்டுறதுக்கே நேரம் சரியாக போயிடுச்சு. வாடகை வீட்டில் போய் உட்காந்துக்கிறேன் சாமி. பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டிக்கிட்ட போய் சண்டைக்கு போகிறா. அவள் சண்டைக்கு வந்து என் வீடை விட்டு போனால் நான் எங்கே போவேன்னு கேட்குறான். இந்த மாதிரி ஒரு பொம்பளை வச்சுன்னு வாடுறதோட என்ன பண்ணலாம், நான் விவாகரத்து பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அந்த மாதிரி போய் வக்கீல்கிட்ட போய் பேசணுன்னு வக்கீல் என்ன பண்ணுவார்? சரிங்க, ஓகே, நான் செய்கிறேன், சும்மாவா செய்வார்? என்ன பண்ணுவார்? பில்லு போட்டிருப்பார் தானே, அப்படி தானே? தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுன்னு கேட்பார் வக்கீலை பொறுத்து. ஒரு காலம் அந்த மாதிரி நல்ல வக்கீல் கொடுக்கலாம். சட்டம் இலவசம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை போட்டு வச்சுறாங்க ஒருத்தர். நான் ஏமாந்தேன். சிறைச்சாலையில் நிறைய அனாதைகளாக கைவிடப்பட்ட கைதிகள் இருக்கிறாங்க. சிறைச்சாலைக்கு போன உடனே மனம் இலகி போய் ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஐயோயோன்ட்டு. யாரும் இல்லை, வக்கீல் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. நான் ஒரு பத்தில் வாட்ச்மேன் வேலை செஞ்சுருந்தேன். இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பார். குற்றம்லாம் பண்ணாருன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் அவருக்கு அவ்வளோ நாள் தண்டனை கூட கிடையாது. சரி, இந்த சட்ட உதவிக்கு வராங்க, நம்ம காசு என்ன கொடுக்கலாம், கம்மன் காசு மட்டும் வாங்கி வச்சுன்னு அப்புறமா சொல்கிறான். இவர் இன்னும் ஒரு 2 நாளில் இன்னும் 1 மாதத்தில் அவர் வந்துட்டு போகிறாரு. எதுக்கு போய் கோர்ட்டில் போய் அப்பீல்லாம் பண்ணுறது? சாட்சினா ஒரு சாட்சி 20,000 ரூபாய் ஆகும். இன்னும் 2 சாட்சி வைக்கணும், 50,000 ரூபாய் ஆகிடும். நான் 10,000 ரூபாய் கொடுத்தா எங்கே பற்றோம் அப்படின்னு போன கணக்கு தான். நம்பரோட இருக்குது என்கிட்ட. இது வந்து என்னுடைய சுய அனுபவம். இப்போ வியாபாரம் அனுபவம் அதில் ஒரு நேர்மை இருக்கணும். நான் ஒரு நேர்மையான வியாபாரி, நான் ஒரு ஆன்மீக வியாபாரி. ஆனால் எப்படி நேர்மையானது? நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஐடியாலஜி. யார் வாங்கணுமோ அவனுக்கு மட்டும் தான் பேசுகிறேன். என்ன பண்ண முடியாது? கண்டவன் வந்து இந்த பொருள் தரமானதுன்னு சொன்னால் நீ வாங்குவியானா? வாங்க மாட்டேன். தரம் இல்லைன்னு சொன்னாலும் நீ என்ன பண்ண மாட்டேன்? வாங்க மாட்டேன். தரம் இல்லையோ, பசியத்தான் என்ன பண்ணுவேன்? இது சிற்றுண்டு விடுதின்னு நான் சொல்லிட்டேன், பசியத்தான் உள்ளே வந்துடுவேன். தரமான நெய்யில் செஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உள்ளே வந்து இட்லி பார்சல் வாங்கி போய் லேபில் கொடுத்து தரமான நெய்யான்னு ஆராய்ச்சி பண்ணி என்னை வந்து என்ன பண்ணுவேன்? நான் நெய் தரமாக தான் வாங்கினேன். கம்பெனி என்னாச்சு? எலும்பு உருக்கி நெய்யை ஐக்கியத்தை வந்து விற்றுக்கிறான். இப்போ கலப்பட பொருளை வாங்கி செஞ்சேன். நான் என்ன தான் சொல்லி வாங்கினேன்? இப்போ போர்டு என்னான்னு போட்டேன், தப்பாயிடுச்சே. தரமான நெய்யின்ட்டேன். எப்பா என்னால் முடிஞ்சது சோறு போடுறேன், இது வேலை. உள்ளே வந்தீங்க போர்டு எழுதி வச்சுக்கிறேன். 2 இட்லி 4 ரூபா, இல்லை 10 இட்லி இவ்வளோ, சட்னி சாம்பார் இலவசம். 2 இட்லி வாங்கினா சாம்பார் எவ்வளோன்னா கொடுப்பேன்ட்டேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? 2 இட்லி 2 பக்கெட் சாம்பார் சாப்பிட்டு போறீங்க. என்ன நடக்குதுன்றீங்க? நிறைய பேர் இப்போது ஒரு பிரச்சனையாக வந்தது எனக்கு. காஃபி கடை, டீ கடை, காஸ்ட்லியான கடைங்களாம் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறானுங்கன்னா, நெட்டை திரும்ப எங்கள் வச்சு லேப்டாப்பை திறந்து விட்டு பென்ட்ரைவை சரிவிட்டு உட்காந்து பண்ணி வைப்பானுங்க. ஒரு காஃபி வாங்கி 4 மணி நேரம் குடிப்பான். காஃபி எவ்வளோன்னா 100 ரூபா. எதுக்கு?
அவன் ஒய்ஃபைல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எவ்வளோ நினைக்கிறீங்க? அங்கே போய் இருக்கிற எல்லா வேலையும் டவுன்லோட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறதெல்லாம் எங்கே போய்? காஃபி ஷாப்பில். பேர் சொல்ல விரும்பலை நான். இப்போ வியாபாரம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ அந்த பார்க்குறான் இதே மாதிரி வந்துங்கிறாங்கன்னு பக்கத்தில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட சொல்லி போலீஸ்காரன் வந்து கேட்குறான், யோ நான் உட்காந்துக்கிறீங்க ஏன்னா சாப்பிட்றது தானே இருக்கணும், என்ன பண்ணேன் ஏந்து போகணும் நான் மெயில் போடுவேன்றான். புரியுதா என்ன சார்? எப்படி ஆகிட்டோம் நம்ம இப்போ வியாபாரம்னாக்கா? வியாபாரம்னா எப்படி ஆயிடுச்சே? ஆன்மீகன்னா முதல்ல என்னான்னு பேசுகிறீங்கிறான். கடவுள் புரிஞ்சுனா நீங்கள் வார்த்தைகளை கடந்துருக்கணும். ஒரு அசிங்கமான வார்த்தை அழகான வார்த்தையெல்லாம் கிடையாது. கடக்க முடியாதவனுக்கு என் பொருள் கிடையாது. நான் கண்டவனுக்கு விற்கிறதுக்கு வரல, இங்கே தேவைப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்துக்கிறேன். நான் விற்கிறது கூட யாருக்கு தான் விற்கிறேன்? தேவைப்பட்டவனுக்கு தான். தேவைப்பட்டவங்களாம் கொடுக்க முடியாது. நிறுவத்தை பொம்பளைக்கு விற்க முடியாது. பொம்பளையோட புருஷனுக்கு விற்கிறோம். பொம்பளையும் வாங்கலாம் ஆம்பளையும் வாங்கலாம். ஆனால் நிறுவத்தை யார் தான் வாங்கினா? நிறுவத்தை யாரையா வாங்கினா? இது என்ன பெரிய விஷயமா வைக்கப்படுறீங்க? தேவைப்பட்டாக்கா தான் வாங்கணும். புள்ள பெற்றுருத நிறுவத்தை வாங்குவீங்க? புள்ள பெற்றுருவ எவனா நிறுவத்து வாங்குவாங்களா? எதுக்கு நிறுவத்து வாங்குவாங்க? புள்ள பெற்றுக்காமல் இருக்கிறதுக்கு. கர்ப்பத்தடை சாதனத்தை எதுக்கு வாங்குவாங்க? கர்ப்பத்தடை பண்ணி தானே வாங்குவாங்க. ஆனால் நான் மெடிக்கல் விற்று தாங்கிறேன். இப்போ என்கிட்ட கேட்குறாங்க புள்ள பெறுகிறதுக்கு நிறுவத்து கொடுன்னா என்ன பண்ணுவேன் நான்? என்ன பண்ணோம்? அதெல்லாம் தப்புமா, அது மாதிரிலாம் வாங்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் பண்ணால் தான் புள்ள வரும். இல்லை சார் நாங்கள் ஸ்கூல் காலத்துலேருந்து இதை தான் பழகின்னு இருந்தோம், இது இல்லாமல் எங்களால் பண்ணவே முடியாதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியல, என்ன பண்ணுறது? ஆன்மீகத்தை நீங்கள் அப்படி தான் அசிங்கமாக்கி வச்சுக்கிறீங்க. குழந்தைலேருந்தே நீங்கள் என்ன பழகினீங்க அதுதான் ஆன்மீகம்னு நினச்சிக்கிறீங்க. அசிங்கம் பிடிச்சவங்க காமத்தை பேசுகிறேன்னு நினச்சிக்கிறீங்க. புரிய வைக்கிறதுக்கு பேசுகிறேன். இதை விட தெளிவாக உனக்கு புரியாது பாரு. நல்லா புரிஞ்சுட்டா இப்போ இல்லையா? நான் ஒரு வியாபாரி நிறுவத்தி வைக்கிறேன், என்ன பண்ணுவேன்? பர்பஸ்ன்னா தடையனா வாங்க, தடையில்னா என்ன பண்ணாத வாங்காத. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அதை தான் இங்கே பேசிக்கிறேன். இங்கே அங்கே வந்து வாங்கும்போது அதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் கொடுத்துருவேன். இப்போ ஆன்மீகத்தை நீங்கள் என்னென்ன காப்பி வச்செல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. இன்றைக்கி 50,000 பயிற்சி இலவசம், 6,000 பயிற்சி இலவசம் வீடியோ போட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது? என்னன்றதெல்லாம் பறிக்க முடியாது. தேனை நீ என்னென்ன அழிச்சு எடுத்துன்னு போயிடலாம். தேனை உன்னால் செய்ய முடியாது. தேனை உன்னால் செய்ய முடியாது. நீங்கள் ஆன்மீகன்ற பேரில் ஏமாந்துருக்கிறீங்க. அதுக்காக டீட்டெயில் பண்ண உங்களுக்கு புரியல. யார் விற்கிறான்னு பார்க்குறீங்க. நான் ஒரு கடவுள் புரிந்த மனிதன். நீங்கள் ஜாதிக்குள்ளே வச்சுக்கிறீங்க. அதில் வர சொல்கிறாரு, நீங்கள் உங்களை நியாயப்படுத்துறதுக்கு பேசிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆன்மீக வியாபாரி, ஆன்மீக வியாபாரின்னு தெரிஞ்சிச்சானா நியாயப்படுத்த பேசுவேன் நான். விற்கிறது தானே பேசுவேன். மற்ற பொருளை மட்டம் வந்துன்னா அதை சொல்லுவேன் தானே. சொன்னாலும் தப்புன்றீங்க. அதனால் நான் பண்ணுறேன் அப்படிலாம் பேர்லாம் சொல்ல, பேருங்களாம் அடிச்சுட்டு காட்டுறேன். இதை விட இது சிறந்ததுன்ற இது நீங்கள் சொன்னும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. எதை விடன்னு உங்கள் பிரச்சனை யாருதே? அவர் பொட்டங்க அவர் வேலைக்காவது போயிட்டு வருன்ற உனக்கு டென்ஷன் ஆகிடுது. என் பிரச்சனையே இது. நான் என் பொருள் என்ன சொல்கிறேன்? நீயாகவே இருக்கலாம், கடவுளை அறியலான்ற. எப்படி இருக்கலான்றேன்? நீயாகவே இருக்கலாம், கடவுளை அறியலாம். கறி சாப்பிட்லாம், சாப்பிடாமல் இருக்கலாம். புரியுதா? கல்யாணம் பண்ணி வாழலாம், இல்லை வாழாமல் இருக்கலாம். வேலை வெட்டி போகலாம், என்ன பண்ணுங்களாம், வீட்டில் உட்காந்து சோம்பேறியாகவும் சுற்றிக்கலாம். தட்டு எடுத்து போய் பிச்சை எடுத்துக்கலாம். வெறும் பிச்சை எடுத்தாலும் கடவுள் அடைய முடியாது. நீங்கள் பண்ணு கடவுள் இல்லைன்னா அவசரமாக துண்டு கட்டின்னு வீடு போய் பிச்சை எடுத்தீங்கன்னா கடவுள் தெரிஞ்சுப்பீங்களா என்ன? அது ஒரு விதமான மனநோய். அது ஒரு விதமான மனநோய். நீங்கள் பண்ணு கடவுள் தெரிஞ்சிக்கலான்னு சவரம் பண்ணாமல் தாடி விட்டீங்கன்னா கடவுள் தெரிஞ்சுப்பீங்களா என்ன? மனநோய் இதெல்லாம். இதை சொல்லாமல் இதெல்லாம் அப்போ நாங்கள் இருக்கிறோம்லாம் மனநோய்னா அது உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. உங்கள் பிரச்சனை. நான் சொல்ல வேண்டியது என் வேலை. அப்போ நீ மனநோய் இல்லைன்னா எப்படின்னா சொல்லிக்க, அது உன் பிரச்சனை. என்னை சந்திக்காமல் நீ ஏதோ என் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா பாவம், நீ அரை மனிதன். என்ன பண்ணுகிற? எதையும் சும்மா நான் என் நாடக பாவத்தை பார்த்துனுக்கிறேன். இங்கே வந்து இந்த பேசுங்கிற ஒரு மனிதன் வேற ஒருத்தன். இங்கே சும்மா தமாஸ் பண்ணுகிறேன். இது வந்து என்ன ஒரு ஆஃபீஸு, இது ஒரு ஆஃபீஸு. இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீ பார்க்காம இது வாங்க மாட்டேன்னா யார் அர்த்தம்? உனக்கு தேவைப்படாது. நீ தேவைப்படாதான் வரக்கூடாது, பேசவும் கூடாது. அடல்ட்ஸ் ஒன்றி மேட்ரு இது. நீ அவசரமாக அந்த பார்த்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க பார்த்துட்டு சண்டை போடுறாங்களா அம்மா அப்பா, அவனை என்ன பண்ணுறது? நல்லது இது பாராத்திலே இந்த அம்மா அப்பாவை பார்த்துட்டு பயன்ட்டு யார் தப்பு? அது உன் தப்பு இல்லை, அவங்க அப்பா அம்மாவும் தப்பு. குழந்தை ஏந்துக்கிற மாதிரி நந்துடுது பார்த்துக்கிட்டு தான் அவங்க தப்பு. ஆன்மீகன்ற பேரில் அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறீங்க. வியாபாரின்னும் போது பேசாமல் எப்படி இருக்க முடியும்? இதில் வர ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களாம். நீ ப்ரெஸ்ஸு மூலன்ற, என்ன சொல்கிற? ப்ரெஸ்ஸு மூலன்ற 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதி இப்போ பேசுகிறேன்ற. மலை எப்போ கலங்கினாங்க? மலை 200 வருஷத்துக்கு முன்னாடியே கலங்கினாங்க. மலை எப்பயா கலங்கினானுங்க?
மாதக்கணக்குள்ளே தானே இருக்கா. ப்ரெஸ் மூளைக்கு பின்ன இது வருது, என்ன பண்ணலாம்? பைத்தியக்கார பையில இல்லை, ஒருத்தன் எவனோ ஒருத்தன் எதுக்கோ வாடிக்கிறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? இது ஏன்டா வான்னு இருப்ப? சனி பிடிச்சவனே இல்லை, வாடுறதுக்காக வந்த நாயை குத்தி கடலி அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. வாடுறவன் வாடினான்னுங்கிறான், அது வர பண்ணுங்கிற பாட்டை போய் கேளு. இல்லை, வாழ வந்துக்கிறீங்க, சந்தோஷமாக இருங்க. கடவுள் உங்களை படைச்சது வாழ்கிறதுக்கு. இது தப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லு, தப்பான்னு சொல்லு. கடவுள் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒன்று, தெய்வம் வேறு. நீங்கள் லாடும் காடும் தெரிஞ்சுக்காமே ஒருத்தன் பேசினுக்கிறான். சிறு தெய்வம்லாம் தப்புன்னுக்கிறான். யார் சொன்னா? அவன் அம்மா அவங்க அப்பா யாருக்கு விசேஷம்? இப்போ சொல்கிறான், அம்மாவை விட அப்பாவை விட எவனோ ஒருத்தன் விசேஷன்றான். பெத்து போட்ட தாய் உனக்கு விசேஷம் இல்லையா? தூமத்திரண்டு உன்னை மனுஷனாக்கி வெளியே விட்டுக்கிறாள், அவன் விசேஷம் இல்லையா? எவனோ ஒருத்தனை எப்போ செத்து போட்டானா, அவன் விசேஷமா? எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பாவை விட. ஏண்டா உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வச்சுக்கிறான்ல, கல்லை வச்சு மண்ணை வச்சு அத்தவன் பேசின அசிங்கத்தெல்லாம் கேட்டு, இல்லை எங்கேயோ வேலைக்கு போய் காலை அலாரம் வச்சு எழுந்து சைக்கிளோ பைக்கோ வண்டியோ ஓடி போய் உழைச்சி எடுத்து வந்து காப்பாற்றணும். அப்போ உனக்கு விசேஷம் இல்லை. எந்த ஒரு நாயோ கடவுள் பற்றி பேசிட்டு போயிடுச்சு, அது விசேஷமா உனக்கு? இல்லை, உனக்காக உன்னை கூடவே இருந்துன்னு உனக்கு சமையல் பண்ணி உன் துணியை போட்டு உன் வாந்தியை தேனா வாந்தியை துவச்சி உன்னை ஆளாக்கி மனுஷனாக பார்த்துங்கிற உன் மனைவி உனக்கு விசேஷம் இல்லையா? அவளை விட்டு போய் என்னடா கடவுள் தேடுவேன் நாயே? இல்லை, உன் மனைவி உனக்கு விசேஷம் இல்லையா? எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துன்னு உனக்காகவே உழைச்சி எடுத்துன்னு வந்து சம்பாரிச்சு வந்து உன் கணவன் உனக்கு விசேஷம் இல்லையா? நீ ஆண் அல்லது பெண்ணுன்னு நிரூபிக்கிறதுக்காக உனக்காக பிறந்த உன் குழந்தை உனக்கு விசேஷம் இல்லையா? நான் ஆன்மீக வியாபாரி தான், கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயிற்சியை தான் விற்கிறேன். கடவுளை தெளிவாக சொல்லி வச்சுக்கிறேன். சூன்ய வீடியோ போய் பாரு. இப்போவும் மீண்டும் சொல்கிறேன், கடவுள் பார்க்குறதுலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்குது. கடவுளை விற்கல, நான் கடவுள் அடிக்கிறதுக்கான பயிற்சியை விற்கிறேன். நான் எதை விற்கிறேன்? என் பயிற்சி நீ வெளியே போய் சொன்னேன்னா டமாராயிடுவேன் நீ. அதெல்லாம் உனக்கு வேலையும் செய்யாது. அப்படிலாம் சொல்லிட்டேன்னா உன் கதையை கந்தல். இறைவனுக்கும் எனக்குமானது அது. எனக்குமானதான்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம், அது உங்கள் சொந்த பிரச்சனை. அப்போ நான் வியாபாரி தான், இதில் என்ன பயம்? இருக்கிறத தான் ப்ரெஷ் மூலம் இருந்தால் தான் சொல்லிடுவோம். எத்தனை நாள் எப்படியே இருப்பீங்க நாய்ங்களா? இல்லை, சைவம் சாப்பிட்டு விட்டு அத்தவங்களை குற்ற உணர்வுலாக்க பார்க்குறீங்க. சைவம் சாப்பிட்டு ஓரமாக போக வேண்டியது தானே. சாப்பிட்ட பெருசாக பேசிக்கிறேன், சைவம் சாப்பிட்றேன்னு என்ன இல்லை? ஏப்பத்தவன் மூஞ்சில் தான் ஒன்று நாயை. சைவம் சாப்பிட்டு கொண்டு யாரும் வானான்னா, அசைவம் சாப்பிட்றவங்களாம் அசிங்கமானவன்ற, கருணை இல்லாதவனா? கரிமீன் சாப்பிட்டா கருணை இல்லாதவனா? சைவம் சாப்பிட்டு தான் கொலை பண்ணிக்கிறான் இவ்வளோ பேரை. இதெல்லாம் சொன்ன புரியல அவனுக்கு. அவன் என்னவோ பாவம் விஜயபுரிக்கோ இது இல்லாத வில்லனா ஆயிட்டுக்கிறான் போல. அவன் நான் சென்ஸ் சொம்மானா கமெண்ட் எழுதி ஒன்று நீ என்ன பண்ணிக்காத அசிங்கம், ஆனால் ஐ லவ் யூ. ஏன் இப்படி ஒரு கண்டென்ட்டை கொடுக்குற பாரு, இது நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நீங்கள் வந்து இதெல்லாம் கூச்சப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. ஐயா என்ன பண்ணுறாரு, என்ன வேலை செய்கிறாரு ஐயா? கடவுள் அடைறதுக்கான பயிற்சி வித்துங்கிறாரு. வாரம் சச்சங்கம் என்ன பண்ணுறாரு? சச்சங்கம் பிரி கழுவி ஊற்றுவேன். ஆமாம், களை எடுப்பேன், இப்போ என்ன சொல்கிறது, முள் வெட்டுவேன், அசிங்கத்தெல்லாம் என்ன பண்ணுவேன், பேசுவேன். கொஞ்சம் சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி உங்கள் பழுங்களை பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது. சிரிக்கிற மாதிரியும் கொஞ்சம் பேசுவேன். சீரியஸாகும், டக்குன்னு சீரியஸெல்லாம் ஆகிடுவீங்க நீங்கள். அப்படியே கண்ணு முடிஞ்சலாம் சிங்கம் கர்ஜிக்குது, இப்போ நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நான் அதையும் ரசிச்சுன்னு இருப்பேன். ஓகே அப்படின்ட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நீங்கள் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் ஆனந்தமாகவும் வாழ வந்துக்கிறீங்க. உங்கள் விருப்பம் உணவு, உங்கள் விருப்பம் உடை, உங்கள் விருப்பம் இருப்பிடம், இதை யாரும் என்ன பண்ண முடியாது. உங்களுக்கு சொல்லித்தரவோ கற்றுக்கு தரவோ கூடாது. உணவு அவன் தரப்போகிறது இல்லை, உடை அவன் தரப்போகிறது இல்லை, இருப்பிடத்தை அவன் தரப்போகிறது இல்லை. புரியுதா? நம்ம இருப்பிடமும் முன்னாடி வாழ்ந்தவங்களோட இருப்பிடமும் வேறு. நீங்கள் நினச்சிக்காதீங்க அதே ஊரில் தானே வாழ்ந்துங்கிறன்ட்டு. அட்மாஸ்பியர் ரோட்டெல்லாம் மாறிடுச்சு. கம்பெனி கிடையாது, புகை கிடையாது, மாசு கிடையாது. அந்த ஊரில் தான் அவங்கெல்லாம் பிறந்தாங்க. நம்ம பிறந்த ஊரில் எப்படி இது? எந்த மதத்துலேயோ எந்த புக்குலேயோ எந்த வேதத்துலேயும் டச் பண்ணால் எப்படி டச் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. எந்த ஏம் நம்பரில் எந்த அதிகாரத்தில் எந்த புக்கில் எந்த வேதத்தில் சொல்லியுது ஆண்ட்ராய்டு ஃபோனில் டச் பண்ணுற வேண்டிய இடம் எங்கன்ட்டு, அன்லாக் பண்ணுறது எப்படி, எந்த மாதிரி பேட்டர்னை போட்டுக்கிறது. ஆனால் அந்த ஃபோனே சொல்லுது நீ பேட்டர்ன் போட்டுக்கலாம், புள்ளி 6 வச்சுக்கிறோம் 9 வச்சுக்கிறோம், நீ இசட்டு போட்டுக்கலாம், வி போட்டுக்கலாம், கே போட்டுக்கலாம், டி போட்டுக்கலாம், லவ் போட்டுக்கலாம், எல்ஓ போட்டுக்கலாம், என்ன வேணால் கருமத்தை பண்ணிடலாம். எல்லு போட்டு உள்ள நடுவில் ஒரு கட்டம் போட்டு பண்ணிடலாம். இது மாதிரி எல்லா வேலையும் பேட்டர்ன் யாருதே? இது எந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிற? எந்த சாமியார்கிட்ட போனால் சொல்லி தருவார்?
வாழ்க்கை புதுசு. நீங்கள் புதுசாக வந்துக்கிறீங்க. மூளை அப்டேட் ஆயின்னு தான் இருக்கணும். சுற்றி ஜாதியை ஒன்றுங்க தான் நீ தான் விலகணும். ஜாதியெல்லாம் இருப்பானுங்க. யாருன்னா சைவம் சாப்பிட்றேன்னா சந்தோஷங்கன்னு விட்டு போகணும். அதாங்க நல்லது. நான் டேய் ஓத்தாடணும். சாப்பிட்றது தப்பு கிடையாது, சாடாமல் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுயா. அதுதான் சரினா மற்றவங்களும் அப்போ நாங்கள் தப்பா? அப்போ நாங்களாம் ஆன்மீகவாதி இல்லையா? இல்லைன்னா விட்டு போயேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வீட்டில் வந்தால் கேட்டு கதவு தட்டி நீ ஆன்மீகவாதியில் நான் சொன்னேன். நான் என் மைக்கில், என் ஃபோனில், என் விஷயத்தில், என் இடத்துல உட்காந்து நான் சொல்லுங்கிறேன். ஏன்னா அவனா சாப்பிட்டு கொண்டுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? பண்ணி சாப்பிடுவியா, மாடு சாப்பிடுவியா? அது யார் இஷ்டம்? இஷ்டமா? யார் இஷ்டம்? இது யாருன்னா ஒருத்தர் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னா அது அவர் பிரச்சனை. யாருன்னா ஒருத்தர் மாடு சாப்பிடக்கூடாதுன்னு யார் பிரச்சனை? இது அவர் பிரச்சனை. ஏன் பிரச்சனையா இது? யாருன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு யார் பிரச்சனை? இது அவர் பிரச்சனை. நான் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு யார் முடிவு பண்ணோம்? நான் தானே முடிவு பண்ணேன். அசல் வியாபாரி உனக்கு மீட்டு கொடுக்குற ஒரு வியாபாரி நான். உங்களை அடகு வச்சுட்டுக்கிறாங்க. உங்களை என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? அடகு வச்சுட்டுக்கிறாங்க. எங்கேயோ போய் உங்களுக்கு தெரியாமல் அடகு வச்சுன்னு நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? சாயங்களை பூசின்னு அந்த மார்வாடி என்ன சொல்கிறேன்னா அப்படி வச்சுக்கிறீங்க. உங்களை மூட்டை கட்டி விசில் வச்சா மீட்டு போய் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. பீரோவில் வச்சு போட்டுனா பீரோவில் வச்சுக்கிறீங்க. நான் மூட்டு வெளியே விட்டுறேன். பிரச்சனை என்ன? உங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க? அடகு வச்சுக்கிறாங்க. உங்கள் மூளையை கட்டி அடகு வச்சுக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஒரு கம்பெனி நிறுவனம் மாதிரி குறைந்த விலைக்கு அதை மூட்டு என்ன பண்ணலாம்? நம்ம ரீசேல் பண்ணி கொடுத்துடலாம். உங்களை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? உங்களை அடகு வச்சுக்கிறானுங்க. கவனமாக இருங்க. நீங்கள் வட்டிக்கு மாட்டின்னுக்கிறீங்க. லாபம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு பொருள் போல இருக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? என் ஜாதியில் இத்தனை பேர் இருக்கிறான்னு சொல்கிறான். நீங்கள் யாராகிறீங்க? ஒரு என்ன பண்ணுற ஒரு பொருளாக ஆயிட்டீங்க. நீங்கள் பொருளா? நீங்கள் பொருட்கள்லாம் பொருள். நீங்கள் புரிந்து கொள்ளும் அறிவோடு வாழ்ந்துன்னுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் புனிதத்தை உணராமல் இருக்கிறீங்க. எவனுடைய அடையாளத்தை பிடிச்சி நீங்கள் வாழ்கிறீங்க. உங்கள் சுயத்தை நீங்கள் என்னவே பண்ணல, மதிக்கவே இல்லை. வியாபாரம் பண்ணக்கூடாதா? அதுக்கு இன்னும் மீட்டு கொடுக்குறதுக்கு நான் காசு வாங்கக்கூடாதா? நான் பட்னியும் படிச்சும் சார்ந்தான் உனக்கு சொல்லணுமா? ஒத்துப்பியா நீன்னு கேட்குறேன். தலையில் பார்த்துன்னு ஒன்று சொல்கிறேன். ஒரு கோமனம் கட்டின்னு அசிங்கமாக இல்லை கோமனம் கூட எத்து போய் பார்த்துன்னு சொல்லுங்கிறேன். கடவுள் ஒன்று தான் நான் கேட்பேன். நீ கடவுள் ஒன்று போட்டு கோமனம் கட்டின்னு பார்த்துக்கிறான். கடவுள் ஒன்று அந்த பார்த்து அந்த நம்ம என்ன பண்ணிட்டு போகலாம்? என்னெல்ல நீங்கள் உயர்வாக வச்சு பார்க்கணும். அம்மாண்ட எழுதுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். இன்னும் அதில் வந்து கண்டென்ட் எடுத்துப்பேன். நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.